குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2021 டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண கொஸ்டின் பேப்பரில் இருக்க பாலிட்டி கொஸ்டின்ஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். இப்போ ரிமைனிங் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். Who among the following control the entire financial system of the country at both the level, center and the state? என்னன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் கவர்னரா, ஃபினான்ஷியல் செக்ரட்டரியா, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா, நித்தி ஆயோக் செக்ரட்டரியா? கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 148. அவர் தான் வந்து எல்லா வரவு செலவு கணக்கையுமே பார்ப்பார், போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு. அதுபோல் சென்ட்ரலுக்கு எப்படி வந்து சிஏஜி இருக்காங்களோ, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இங்கே வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ஆடிட்டர் அட்வொகேட் ஜெனரல்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதையுமே நம்ம படிச்சுக்கணும். அட்வொகேட் ஜெனரல் நேமு எல்லாமே பார்த்துக்கணும். கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சென்ட்ரலுக்கு யார், இங்கே ஸ்டேட்டுக்கு வந்து அட்வொகேட் ஜெனரல் யாருன்றது பார்க்கணும். ஆர்டிகல் 148 ரொம்ப முக்கியம். மத்திய மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் மொத்த நிதி அமைப்பினை கட்டுப்படுத்தும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? அதான் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து இப்போ வந்து சிஏஜி வந்து ராஜீவ்குமார்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா அதான் நான் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு போடுறேன். சரி, ஓகே. அடுத்து வந்து நோன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லோக்சபா செஷன். ஏன்னா வருணவற்றில் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்லன்னு கேட்டிருக்காங்க. மான்சூன் செஷன், சம்மர் செஷன், வின்டர் செஷன், தி பட்ஜெட் செஷன். இங்கே வந்து பருவகால கூட்டத்தொடர், கோடைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், வரவு செலவு அறிக்கை கூட்டத்தொடர். இது நமக்கு தெரியுமே. வருஷத்தில் ஃபஸ்ட்டு செஷன் வந்து பட்ஜெட் செஷனு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் இருக்கும். அப்புறம் ஒரு மாதம் கேப் விட்டுட்டு மான்சூன் செஷன் ஆரம்பிப்பாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அது 4 மாதம் நடக்கும். அப்புறம் ஒரு மாதம் கேப் விட்டுட்டு அக்டோபர் லீவ் விட்டுட்டு அப்புறம் நவம்பர், டிசம்பர் வின்டர் செஷன் நடக்கும். இதில் வந்து சம்மர் செஷன்ன்ற ஒரு செஷன் வந்து நம்ம பார்லிமெண்ட்டுக்கு கிடையாது. மிச்சம் 3 தான் இருக்குது. என்னென்னா பட்ஜெட்டு, மான்சூனு, வின்டர். ஃபஸ்ட்டு வருஷத்தில் ஃபஸ்ட்டு செஷன் வந்து பட்ஜெட் செஷன் தான், பிப்ரவரி மாதம் நடக்கும். ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஆனுவல் பட்ஜெட் போட்டு தொடங்குவாங்க. அதான் பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன் தான். சம்மர் செஷன் ஒன்று கிடையாது. அதுதான் கோடைக்கால கூட்டத்தொடர்னு ஒன்று நம்ம பார்லிமெண்ட் இதில் கிடையாது. ஓகே, அதான் அந்த கொஸ்டின். அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாங்குவேஜஸ் வாஸ் நாட் ஆடட் இன் த 8th ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பை த 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992? இந்த ரெக்கக்னைஸ்டு லாங்குவேஜஸ் வந்து 22 இருக்குது தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து 22 இருக்குது. அதை தான் வந்து அதுலேருந்து அந்த கொஸ்டின் வந்திருக்கு. எப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 8 வந்திருக்கும். அப்புறமேட்டா கொஞ்சம் பீரியடில் ஒன்று ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. அதில் ஆட் பண்ணது தான் இந்த லாஸ்ட்டாக ஆட் பண்ணது வந்து 71st அமெண்ட்மெண்ட் அண்ட் 92nd அமெண்ட்மெண்ட் 2003 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் அந்த கொஸ்டின் வந்திருக்கு. இதில் வந்து 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 எது ஆட் பண்ணலன்னு கேட்குறாங்க. இப்போது நேபாளி, மணிப்பூரி, கொன்கனி இது 3மே வந்து 71st அமெண்ட்மெண்ட் 1992 ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த போடோ, தோக்ரி, மைத்லி, சந்தாலி வந்து 92nd அமெண்ட்மெண்ட் 2003 இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவுமே முக்கியம். 71st அமெண்ட்மெண்ட் அண்ட் 71st அமெண்ட்மெண்ட் 1992 அண்ட் 92nd அமெண்ட்மெண்ட் 2003. 71st வந்து கொன்கனி, மணிப்பூரி, நேபாளி. 92nd அமெண்ட்மெண்ட் 2003 வந்து போடோ, தோக்ரி, மைத்லி, சந்தாலி. இது ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்பாங்க இந்த கொஸ்டின், இந்த ஏரியாவில் இருந்து கொஸ்டின். சரி, ஓகே. இது வந்து ஷெடியூல் 8ல் வரும். பார்ட் 17ல் லாங்குவேஜை பற்றி வரும். இப்போ வந்து 22 அஃபிஷியலி ரெக்கக்னைஸ்டு லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்கண்டுள்ள மொழிகள் எது 76 சட்டம் 1992 மூலம் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்படவில்லைன்னு கேட்குறாங்க. அதான் டோங்ரி, மைத்லி, சந்தாலினா போடோ, தோக்ரி, மைத்லி, சந்தாலி 92nd அமெண்ட்மெண்ட். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போவோம். 80th கொஸ்டின் வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? சிஐசின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல். மத்திய தகவல் ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? பணியாளர் நல அமைச்சகம், சிஐசி. இதில் வந்து சிஐசி வந்து எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா 1995 ஆரம்பித்தாங்க. ஆர்டிஐ வந்து எந்த வருஷம் எப்போ வந்துச்சுன்னா 1995. ஆர்டிஐனா ரைட் டு இன்ஃபர்மேஷன். நமக்கு எதாவது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லேருந்து எதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம ஆர்டிஐயில் ஃபைல் பண்ணோம்னா நமக்கு 1 மாதத்தில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அப்படி தரலன்னா நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி இந்த ஆஃபீஸர்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி கேட்கலாம். ஓகே, ஆர்டிஐ 1995, சிஐசி 1995. எது கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் கீழே வருது. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து
விச் ஆர்டிக்கல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மென்ஷன் அதாவது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. இதுலேயும் பாருங்கள் நம்ம சொன்னோம்ல 1 to 15 ஆர்டிக்கலில் தான் நிறைய கொஸ்டின் வரும்ட்டு, அது போல தான் இதுவும். இப்போ வந்து அன்டச்சபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் நமக்கு எல்லாமே தெரியும். ஆர்டிகல் 17 வந்து அன்டச்சபிலிட்டி பற்றி வரும். இப்போ வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து ஆர்டிகல் 14 to 18 நம்ம படிச்சிருக்க தெரியுமா, அதில் தான் லைனாக வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 4 வந்து எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு, ஆர்டிகல் 17 வந்து அன்டச்சபிலிட்டி, ஆர்டிகல் 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், ஆர்டிகல் 19 வந்து ரைட் டு ஃப்ரீடம். 19 வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா ஆர்டிகல் 19 தான் வந்து ரைட் டு ப்ரெஸ்ஸுக்கெலாம் ஃப்ரீடம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஆர்டிகல் 19 கீழே தான் வரும். ஏன்னா ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், ரைட் டு மூவ், அது எல்லாமே வந்து இந்த 6 ரைட்ஸ் வரும், அது எல்லாமே ஆர்டிகல் 19 தான் வரும். ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது? 17வது சரத்து. ஓகே, இதில் வந்து அடிக்கடி திரும்ப மோஸ்ட் எக்ஸப்டபிள் கொஸ்டின், எக்ஸப்ட் பண்ணுற கொஸ்டின் இதெல்லாம். அப்புறம் விச் ஐடியாலஜி த்ரெட்டன்ஸ் இந்தியன் யூனிட்டி. இந்தியன் யூனிட்டி வந்து எது தெரியும்னா கம்யூனலிசம் தான். கம்யூனலிசம்னு எப்படின்னா தனித்தனியாக ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்குறது. இப்போ ஹிந்துக்குனா இந்துக்காக ஒரு எலெக்ஷன் வந்து ஹிந்து மக்கள்லாம் ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறது, இல்லை எம்பியை தேர்ந்தெடுக்கிறது. கிறிஸ்டின்ஸ் அது போல் தனியாக சேர்ந்துக்கிறது, முஸ்லீம் தனியாக அது போல் பண்ணிக்கிறது. அதுதான் வந்து இப்போ இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனைன்ட்டு சொல்கிறாங்க. விச் ஐடியாலஜி த்ரெட்டன்ஸ் இந்தியன் யூனிட்டினா கம்யூனலிசம், வகுப்புவாதம், கேஸ்ட் பேஸ்ட் செப்பரேட் எலக்ட்ரோரேட். எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது? வகுப்புவாதம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் இன் இந்தியா இஸ் ஆர் கரெக்ட்? அரசியல் கட்சிகள் குறித்து கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எவை சரியானவை? பார்ட்டிஸ் இன் இந்தியா ஃபங்க்ஷன் வித்தின் த இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் எ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர் பவுண்ட் பை த கண்ட்ரிஸ் எலக்டோரல் லாஸ் அண்ட் ரூல்ஸ். தமிழில் பார்ப்போம். இந்திய அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டாட்சி கூட்டமைப்புகள் செயல்படுகின்றன, மேலும் நாட்டின் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகின்றன. இது கரெக்டு தான். செகண்ட் வந்து ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு பார்ட்டிஸ் ஆர் வைட்டல் ஃபார் த ஹெல்த்தி டெமோக்ரஸி. இதில் சிறப்பான ஜனநாயக நாடுகளுக்கு வலுவான நிறுவனமாக்கப்பட்ட கட்சிகள் மிக முக்கியமானவை. ஆமாம், ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக பேக் போன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவுமே கரெக்டு தான். அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி இரண்டும் சரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். வித் whom can we associate the following quotes? Be educated, be organized and be agitated. I like the religion that teaches liberty, equality and fraternity. Life should be greater rather than long. தமிழில் பார்ப்போம். கீழ்காணும் எவருடன் இந்த மேற்கோள்களை தொடர்பு படுத்தலாம்? கல்வி அறிவு பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு, நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும். வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டும், தவிர நீளமானதாக அல்ல. யார் இதை சொல்கிறாங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் தான் இதுக்கு பொருத்தமானவர்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ, டாக்டர் அம்பேத்கர், பாபா சாஹிப் அம்பேத்கர். பி எஜுகேட்டட், பி ஆர்கனைஸ்ட், பி அகிட்டேட்டட். ஐ லைக் த ரிலீஜன் தட் டீச்சர்ஸ் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. லைஃப் ஷுட் பி கிரேட்டர் ரேதர் தென் லாங். இதான். ஓகே, வந்து அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ரிகார்டிங் த வேர்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டினா சகோதரத்துவம். இந்த ப்ரியாம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தமிழ் என்னன்னா, இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும். என்னன்னா, இட் லீவ்ஸ் நோ ரூம் ஃபார் ரிலிஜனிசம். ஆமாம், ரிலீஜன்ஸ்க்குலாம் அது இது பண்ணாது. ஏன்னா எல்லாருமே சகோதர போல ஒத்துமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் ரிலீஜன் மதம் சார்ந்ததெல்லாம் அங்கே வராது. அப்போ இட் லீவ்ஸ் ரூம் ஃபார் கம்யூனலிசம். லீவ்ஸ் ரூம்ஸ் ஃபார்ம் போட்டிருக்காங்க, அப்போ தப்பு. அது கம்யூனிசத்துக்கு அது வழி வகுக்காது, வகுப்புவாதத்துக்கு. அண்ட் இட் லீவ்ஸ் நோ ரூம்ஸ் ஃபார் கேஸ்டிசம்னா இந்த ஜாதி மதத்துக்கு அது வந்து வழி வகுக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 1 அண்ட் ஏ அண்ட் சி ஆர் கரெக்ட். அதான் தமிழில் பார்த்தோன்னா அது பிரதிநிதித்துவத்திற்கு இடம் அளிக்கிறது, அது வகுப்புவாதத்திற்கு இடம் அளிக்கும். அப்போ அந்த செகண்ட் தப்பு. அது சாதிவாதத்திற்கு இடம் அளிக்கிறது. இதுவும் கரெக்ட். ஏ அண்ட் சி கரெக்ட். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த டேர்ம் ஆஃப் தி ஆஃபீஸ் ஆஃப் த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. இப்போ அட்டார்னி ஜெனரலை பற்றி 2 கொஸ்டின் வந்துடுச்சு பாருங்கள். அப்போ அது ரொம்ப முக்கியம். The term of the office of the Attorney General of India is not fixed by the Constitution.
ஓகே, அட்டார்னி ஜெனரல் வந்து இது பாரு லீகல் அட்வைசர் போகிற கவர்மெண்ட்டுக்கு அவர் வந்து சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன் இருக்குமோ அதெல்லாம் இருக்கிறவங்கள தான் அட்டார்னி ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, த டேர்ம் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் நாட் ஃபிக்ஸ்டு பை த கான்ஸ்டியூஷன். இது கரெக்ட் தான். த ரெம்யூனரேஷன் சேலரி ஆஃப் த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் த இந்தியா இஸ் நாட் ஃபிக்ஸ்டு பை த கான்ஸ்டியூஷன். ஓகே, இதுவுமே கரெக்ட் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபோவ் இஸ் ஆர் கரெக்ட்? போத் 1 and 2 ஆர் கரெக்ட். என்னன்னா கீழ்கண்ட கூற்றை எண்ணி பார்க்கன்னு சொல்லிட்டு இந்திய தலைமை வழக்கறிஞர் பதவிக்காலம் அரசியமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. இது கரெக்டு தான். இந்திய தலைமை வழக்கறிஞரின் ஊதியம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள் எது சரியானது? 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானது. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். எ ஹை கோர்ட் ஹேஸ் அ ஜூரிஸ்டிக்ஷன் டு என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க. என்னென்னா உயர்நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுக்களை கவனிக்கவும். ஓகே, பனிஷ் ஃபார் இட்ஸ் கண்டெம்ட். இது கரெக்டு தான். ஏன்னா நீதிமன்றம் அவமதிப்புகளுக்கு தண்டனை வழங்குதல். இது கரெக்ட் தான். பனிஷ் ஃபார் இட்ஸ் கண்டெம்ட்னா ஒன்று ஹைகோர்ட் ஏதாவது சொல்லி அதை ஆர்டர் ஃபாலோ பண்ணலன்னா ஏதோ ஒரு ஆஃபீஷியல்ஸ் ஃபாலோ பண்ணலாம், அவங்கள தண்டிக்கலாம், பனிஷ் பண்ணலாம். அதுதான் சொல்கிறாங்க பனிஷ் ஃபார் இட்ஸ் கண்டெம்ட். அண்ட் டெண்டர் அட்வைஸ் ஆன் லீகல் கொஸ்டின்ஸ் ரெஃபர்டு பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இல்லை தப்பு. ஹைகோர்ட் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து லீகல் கொஸ்டின் கேட்டார்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் கன்சல்ட் பண்ணுவார், ஹைகோர்ட் கூட கன்சல்ட் பண்ண மாட்டார். அப்போது செகண்ட் தப்பு. டெண்டர் அட்வைஸ் ஆன் த லீகல் கொஸ்டின் ரெஃபர்டு பை த கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். இதுவுமே தப்பு. கவர்னர் வந்து பிரசிடென்ட் கிட்ட தான் சொல்லுவார், பிரசிடென்ட் தான் வந்து கேட்பார், சுப்ரீம் கோர்ட்டை கன்சல்ட் பண்ணுவார். அப்புறம் இஷ்யூ சர்டன் ரிட்ஸ் டு ப்ரொடெக்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம ரிட் பவர் இருக்குது ஆர்டிகல் 226 படி ஹை கோர்ட்டுக்கு ரிட் பவர் இருக்குது ஆர்டிகல், அது கரெக்ட் தான். அப்போது 1 and 4 ஆர் கரெக்ட். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தமிழில் பார்ப்போம். உயர்நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்கொண்ட கூற்றுக்களை கவனிக்கும். நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தண்டனை வழங்குதல். இது கரெக்டு. இந்திய குடியரசுத் தலைவரிடம் வந்து ஆலோசனையில் கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம். இது தப்பு. சுப்ரீம் கோர்ட்டு தான் அந்த அதிகாரம் உண்டு. மாநில அரசுகளிடம் வந்து ஆலோசனைகளை கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம். அதுவும் தப்பு. அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக சில பேராணைகளை பிறப்பிக்கலாம். இது கரெக்ட். 1 and 4 ஆர் கரெக்ட். ஓகே, இதில் அடுத்த கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் நாட் ட்ரூ? இன் 1969 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்பாயிண்டட் 2-member கமிட்டி கால்ட் அஸ் ராஜமன்னார் கமிட்டி டு எக்ஸாமின் த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். இது ரொம்ப ஃபேமஸான கமிட்டி. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க போட்டாங்க, கருணாநிதி பீரியடில் போட்டது 1969 சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக ராஜமன்னார் கமிட்டி. இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை மெம்பர் கமிட்டினா 2-member கமிட்டி. ஒரு வாட்டி கொஸ்டின் பேப்பரில் இப்படியே கேட்டுருந்துருக்காங்க, எத்தனை மெம்பர் ராஜமன்னார் கமிட்டியில் எத்தனை மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு. 2-member committee called as a Rajamundar committee examine the central state relations. It recommended the all India services should be abolished. ஓகே, கரெக்டாக ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து இட் ரெக்கமெண்ட் த ஃபினான்ஸ் கமிஷன் ஷுட் பி மேட் ஏ பர்மனன்ட் பாடி. ஆமாம், எப்படி போட்டிருந்தாங்க. இதில் என்னென்னா இப்போ எது தப்புன்னா ராஜமன்னார் கமிட்டியில் வந்து 3 members கமிட்டி. யாருன்னா மெம்பர்ஸ் யாருன்னா டாக்டர் ராஜமன்னார் வந்து ஹெட்டு. அப்புறம் இன்னும் 2 மெம்பர் யாருன்னா சான்சலர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வி லக்ஷ்மணசுவாமி. அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஆந்திரா சந்திரா ரெட்டி. இவங்க 3 பேருமா சந்திரா ரெட்டி, லக்ஷ்மணசுவாமி அண்ட் ராஜமன்னார். 3-member கமிட்டி. 1+2 ஒரு ஹெட்டு 2 மெம்பர்ஸ். மெம்பர்ஸ் பேர் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்ஷ்மணசுவாமி அண்டு சந்திரா ரெட்டி. இது வந்து என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது? நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துச்சு. அதில் முக்கியமானது வந்து என்னென்னா ஆல் இந்தியா சர்வீசஸ் வந்து அபாலிஷ் பண்ணோம், ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பர்மனன்ட் பாடியாக மாற்றணும்னு சொல்லிட்டு. இப்போது ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டிகல் 280. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். விச் ஷெடியூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்பெசிஃபை த பவர் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பஞ்சாயத்து? எந்த ஷெடியூல் வந்து பஞ்சாயத்தை பற்றி எதில் சொல்லியிருக்காங்க? இந்திய அரசமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளனன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 11th ஷெடியூல் தான். நமக்கு நல்லா தெரியும். 11th ஷெடியூல் வந்து பஞ்சாயத்தை பற்றி சொல்லுவோம், 12th ஷெடியூல் வந்து முனிசிபாலிட்டி பற்றி சொல்லுவாங்க. அப்போது 11th ஷெடியூலும் 12th ஷெடியூல் எப்போ ஆட் பண்ணாங்கன்னா 73rd amendment 1992. முனிசிபாலிட்டிஸ் வந்து 12th ஷெடியூல் 74th amendment 73rd and 74th amendment 1992. பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், திரும்ப கேட்டே இருப்பாங்க. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். ஓகே, இது கரெக்ட் தான். செகண்ட் வந்து ஹி இஸ் நாமினி ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுவும் கரெக்ட் தான். த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் த இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்னர்.
அப்படிலாம் கிடையாது. பிரசிடென்ட் யாரோ ஒன்று அப்பாயின்ட் பண்ணலாம். இவருக்கு டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, இன்டைரக்ட் எலெக்ஷனும் கிடையாது. அப்போ தேர்டு தப்பு. த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆப்ட் ஃபார் த இன்டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி கவர்னர். ஓகே, இது கரெக்ட், இன்டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான். இப்போது கீழ்கண்டவர் கூற்றை கருதும்னா ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். கரெக்டு. அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் ஆவார். அப்போ கரெக்டு. வரவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தல் முறையை வழங்கியது. இது தப்பு. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது. ஓகே, இது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி 1, 2 and 4. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் த ஃபைனல் பவர் ஆஃப் டிசைடிங் ஆன் த கம்போசிஷன் ஆஃப் த அப்பர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்? மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எது? பார்லிமெண்ட் தான். எப்படின்னா, ஒரு ஸ்டேட்டில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருந்துச்சுன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அது ஃபைனலாக யார் டிசைட் பண்ணுறதுன்னா பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எது? பாராளுமன்றம், பார்லிமெண்ட்டோட ஆர்டிக்கல் வந்து 79. ஓகே, ராஜ்யசபா வந்து 80, லோக்சபா வந்து 81. இந்த ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். அப்போ அதுபோல் ராஜ்யசபாவோட ஸ்பீக்கர் வந்து 61, லோக்சபாவோட ஸ்பீக்கர் வந்து 93. அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்பீக்கர் வந்து 178. இது ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கம்போசிஷன் ஆஃப் அப்பர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சரி, ஓகே. த இந்தியன் பிரசிடென்ட் ஹேஸ் எ வெட்டோ பவர் ஓவர் தி இப்போ அவங்க பார்ப்போம். இந்த இந்தியன் பிரசிடென்ட் ஹேஸ் ஏ வெட்டோ பவர் ஓவர். பிரசிடென்ட்டுக்கு வந்து எதெல்லாம் வந்து வெட்டோ பவர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆர்டினரி பில்லில் ஒரு வெட்டோ பவர் யூஸ் பண்ணலாம், அதுவும் கரெக்டு. ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில்லில் ஒரு வெட்டோ பவர் யூஸ் பண்ணலாம், அதுவும் கரெக்டு. மணி பில்லில் வந்து எந்த பவருமே கிடையாது பிரசிடென்ட்டுக்கு. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் எதுவுமே கிடையாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துலேயும் பாஸ் பண்ணி வரணும். மணி பில்லு அது போல தான் லோக்சபாவில் பாஸ் பண்ணி வரணும். பிரசிடென்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வேணால் திரும்ப வேணால் ரீகன்சிடர் வேணால் அனுப்பலாம், வேறு எதுவும் பண்ண முடியாது அவரால். அப்போ மணி பில் அண்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து அவரால் எந்த பவரும் பண்ண முடியாது. ஆர்டினரி பில் அண்ட் லெஜிஸ்லேஷன் பில்லுக்கு எல்லாம் பண்ணுறாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். மணி பில்லு, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு, இதால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்? சாதாரண மசோதா மீது, மாநில சட்ட மசோதா மீது. இது ரெண்டு தான். ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து இதில் வந்து பில்லோட ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியம். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து மணி பில் வந்து ஆர்டிக்கல் 110. சரி, ஓகே, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து வந்து மணி பில் கேன் பி, அடுத்த கொஸ்டின், மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் த பார்லிமெண்ட் வித்தவுட் த பிரசிடென்ட் அப்ரூவல். தப்பு. பிரசிடென்ட் அப்ரூவல் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி அப்படி பண்ணி தான் பிரசிடென்ட் பில்லெலாம் பாஸ் பண்ண அப்புறம் பிரசிடென்ட் வந்து என்கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டாரு. அந்த பிரசிடென்ட் பேர் யாருன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மறந்துடுச்சு, நான் இல்லைனா ரெஃபர் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் வந்து த ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். ஓகே, ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறாரு. அப்போ 2 கரெக்டு, ஃபஸ்ட்டு தப்பு. ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280, மணி பில்லோட ஆர்டிகல் 110, பிரசிடென்ட்டோட ஆர்டிகல் 52. ஓகே, இது போல வச்சுக்கோங்க. நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். தவறு. இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. கரெக்டு. ஆப்ஷன் பி 2 மட்டும். அப்போ த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் த பிளஷர் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் hold the office during the pleasure of the prime minister. நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால். the council of minister of the parliament hold office during the pleasure of the prime minister. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணால் எல்லா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு படிச்சிருக்கோம். 74 and 75 ஆர்டிக்கிளில் அதை பற்றி டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதான் பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணால் எல்லாமே ரிசைன் பண்ணணும், எல்லா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் ரிசைன் பண்ணணும். அவர் தான் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் அந்த கொஸ்டினில் கேட்குறாங்க. நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால். பிரதம மந்திரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிக்கல் ப்ராட்லி கவர்ன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் த பிரசிடென்ட். ஓகே, எந்த ஆர்டிகல் சொல்லுதா? 74, 75 and 78. பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் உறவுகளை
விவரிக்கின்றன. எதுனா 74, 75 அண்டு 78, 74, 75, 78. ஓகே, இது ரொம்ப முக்கியம். இது வந்து புது டைப் ஆஃப் கொஸ்டின்ஸாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து எது பிரைம் மினிஸ்டர் பற்றி சொல்கிறது, எது பிரசிடென்ட் ஆஃப் பற்றி சொல்கிறது தான் பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கும். இப்போ வந்து கொஸ்டின் பாருங்கள், எது அதெல்லாம் வந்து இவங்க 2 பேரும் ரிலேட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. அப்போ கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கணும். அப்போ 74, 75, 78 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கு தனியாக கேட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு வந்து 74, 75, பிரசிடென்ட்டுக்கு வந்து ஆர்டிகல் 52 வந்து ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட் சொல்லுவாங்க. அப்புறம் 53 எக்ஸிக்யூட்டிவ் பவர், அது போல் போயிட்டு இருக்கும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் டிஸ்கிரைப்ட் as a லைஃப் கிவிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பை யார் இப்படி சொன்னால் எல்எம் சிங்வி. அரசு நேரடி வழிகாட்டு கொள்கை. அரசு நேரடி வழிகாட்டு கொள்கை என்பது அரசியலமைப்புக்கு உயிரளிக்கும் விதிகள் ஆகும் என டேஷ் கூறுகிறார். யார் சொல்கிறாருன்னா எல்எம் சிங்வி சொல்கிறார். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் டிஸ்கிரைப்ட் த லைஃப் கிவிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இன்னும் டிபிஎஸ்பி தெரியும்ல, அரசு நேரடி வழிகாட்டு கொள்கை. அது வந்து அரசியலமைப்புக்கு உயிரளிக்கிற ப்ரொவிஷன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது யார் சொல்கிறேன்னா எல்எம் சிங்வி. லைஃப் கிவிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், எல்எம் சிங்வி. ஓகே, இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து அடிக்கடி கேட்பாங்க. யார் எதை பற்றி சொன்னோம், ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்னது, அதெல்லாமே. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் தான் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். DPSP is the life giving provisions of the constitution சொன்னது எல்எம் சிங்வி. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி இது 2வது கொஸ்டின். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்ட் 4ல் A to K நம்ம பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 51ல் A to K. ஓகே, அதை பற்றி பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. அடிப்படை கடமைகளை தொடர்பான கீழ்கொண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். பார்லிமெண்ட் cannot enforce it by the legislation. ஆமாம், என்ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாதது. என்னென்னா நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாது தான், ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவங்க இஷ்டப்பட்டு செஞ்சால் தான் உண்டு சிட்டிசன்ஸு. அண்ட் இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு த இந்தியன் சிட்டிசன்ஸு. ஆமாம், இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு த இந்தியன் சிட்டிசன் தான். ஏன்னா ஃபாரினர்ஸ் கிட்ட போய் நம்ம வந்து அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ண முடியல, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் எய்தர் மாரல் ஆர் சிவில் டியூட்டிஸ். ஆமாம், கரெக்ட் தான். இதுவும் என்னென்னா அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை. இதுவும் கரெக்டு தான். அப்புறம் 4th வந்து பேயிங் டேக்ஸஸ் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இல்லை, தப்பு. அரசு வரிகளை செலுத்துவதும் ஒரு அடிப்படை கடமை. இது தப்பு. அடிப்படை கடமை கிடையாது டேக்ஸ் கட்டுறது. அப்போது 2 and 3 தான் கரெக்ட். அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் ரைட் வாஸ் கன்வெர்டட் ஆஸ் அ லீகல் ரைட். ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து லீகல் ரைட்டுக்காக மாற்றிட்டாங்க. எப்போன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டியாக மாற்றினாங்க. எதனாலன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் இதுக்காக ப்ராஜெக்ட்டுக்காக ஒருத்தரோட நிலத்தை எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து என்னோட ஃபண்டமெண்டல் ரைட், இதை வந்து கவர்மெண்ட் மீறாங்கன்னு கேஸ் போட்டாங்க. அதனால வந்து என்னோட நிலத்தை திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு, இந்த ப்ரொவிஷன்ஸே வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் லீகல் ரைட்டில் வந்துச்சு. ஆர்டிகல் 31லேருந்து எடுத்துகிட்டு போய் 300A வந்துச்சு, வச்சுட்டாங்க. பார்ட் 12. எதுக்காகனா ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் வந்து மக்களோட நலனுக்காக தான் செய்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுவாங்க. அப்போது ஏதாவது ஒருத்தவர் 2 பேர் வந்து நிலம் கொடுக்காம இது போல் பிரச்சனை பண்ணால் வந்து எல்லா கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுமே பாதிக்கும்ன்றதுக்காக கருத்தில் கொண்டு இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து அப்படி மூவ் பண்ணதான் வந்து சொன்னாங்க. சரி, ஓகே, இதை வந்து நம்ம அதை பழக்கிறப்ப தனியாக ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறப்ப தெளிவாக பார்ப்போம். சரி, இப்போ வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. பின்வருவற்றில் எந்த அடிப்படை உரிமை எந்த சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? சொத்து உரிமை. ஓகே, அடுத்து வந்து ஐடென்டிஃபை த ஃபண்டமெண்டல் டியூட்டி தட் வாஸ் ஆர்டர் இன் 2002 பை த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இப்போ தான் நமக்கு தெரியும் சர்வ சிக்ஷா அபியான்லாம் வந்து வருஷம் 2002. 86th அமெண்ட்மெண்ட் 2003 வந்து என்னென்னா 6 to 14 years ஆஃப் ஏஜ் குழந்தைகளுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணுன்றதுக்காக டு ப்ரொவைட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் டு சில்ட்ரன்ஸ் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 to 14 years. இந்த ஆர்டிகல் எதில் சேர்த்தாங்கன்னா ஆர்டிகல் 51ல் A கேவாக கேட்டாங்க. மொத்தம் வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேருந்து இது 3வது கொஸ்டின் குரூப் 1 ப்ரிலிம்ஸில் மட்டும். அதை பார்த்துக்கோங்க எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. இப்போ ஆர்டிகல் 51A கேட்டாங்க 11th டியூட்டிஸ் 42nd அமெண்ட்மெண்ட் 1976 மூலயமா அதை ஆட் பண்ணாங்க. இப்போ 86th அமெண்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணது 42nd அமெண்ட்மெண்ட் 1976. அதுக்கப்புறம் வந்து 86th அமெண்ட்மெண்ட்
2009-10 படி என்ன சேர்த்தாங்கன்னா ஆர்டிக்கல் 21 ஏ சேர்த்தாங்க. 2009-10 தான் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் 2009 வந்திருக்கும். இது ஃபஸ்ட்டு கொண்டு வரக்குள்ள சர்வ சிக்ஷா அபியான் 2002 கொண்டு வந்தாங்க 86 கவர்மெண்ட்டில். இதான் இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். 2002, 2009, 19. அப்போ ஆர்டிக்கல் 21A, ஆர்டிக்கல் 51K ரெண்டுமே வந்து சேம் ப்ரொவிஷன்ஸ் தான், கிட்டத்தட்ட எஜுகேஷன் கொடுக்குறத பற்றி தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஆர்டிக்கல் 51A to K 11th டியூட்டிஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 2002 86வது அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையாக 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பை வழங்குதல். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் எ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இது கரெக்டு தான். த பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். இதுவும் கரெக்டு தான். At the prime minister is the head of the president is the head of the government. தப்பு. ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ரெஸ்ட் வித் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இல்லை, பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்கும். ஓகே, இது அப்போ 1 and 2 மட்டும் கரெக்டு, 3 and 4 ராங். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. இது கரெக்டு. பிரதமர் அரசாங்க தலைவர் ஆவார். இதுவும் கரெக்டு. குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். இல்லை, நாட்டிற்கு தான், ஸ்டேட்டுக்கு தான் ஒரு ஹெட். அப்போ குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். இல்லை, நாமினல் பவர் தான் அவருக்கு உண்டு, எக்ஸிக்யூட்டிவ் பவர் கிடையாது. அதனால் 1 and 2 மட்டும் கரெக்டு. அப்புறம் பை வாட் நேம் ஆர் நேம்ஸ் இன் அவர் கண்ட்ரி மென்ஷன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து இந்தியா வந்து என்னென்ன பேர்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இந்தியா அண்ட் பாரத்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நமக்கு ஜாகிரஃபி புக்லையுமே இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, பாலிட்டி புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. இது இந்தியா அண்ட் பாரத். நிறைய பேர் ஹிந்துஸ்தானும் வரும்னு சொல்லிட்டு இந்தியா பாரத் ஹிந்துஸ்தான் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கொடுத்தது வந்து இந்தியா அண்டு பாரத் தான். கான்ஸ்டியூஷனில் இந்தியா தட் இஸ் பாரத்ன்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியா அண்டு பாரத். இந்தியா விச் ஷால் பி கால்ட் அஸ் பாரத். ஓகே, இதான் வந்து கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் குறிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் பாரதம். சரி, ஓகே. இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்குது. இதோட கண்டினியூஷனை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு இது போல் வீடியோ போடுறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் வீடியோவில் பார்ப்போம்.